ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களை உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் மறைஞ்சிடக்கூடிய 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, அந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்ப்பதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா, குரூப்பில் நம்ம நண்பர்கள் எல்லோருமே சேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அனுப்பக்கூடிய ஒரு மெசேஜுக்கு நம்ம செப்பரேட்டாக அவங்க கூட ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுடைய கான்டாக்ட் போய் ரிப்ளை பண்ணணும். ஸோ அவங்க அனுப்பின மெசேஜோடு சேர்த்து இண்டிகேட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும், சேட் பண்ணணும், அல்லது அவங்க கூட பேசணும் அப்படின்னா அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ரிப்ளை ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன அவங்க மெசேஜ் அனுப்புனாங்களோ அது இண்டிகேட் ஆகிடும். நீங்கள் இப்போ சேட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். செகண்டாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டஸில் தான் அந்த டிப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டேட்டஸில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ போட்டு நம்ம டெக்ஸ்ட்டை அதை டைப் பண்ணணும். ஸோ அதோடைய ஃபாண்ட்டுடைய ஸ்டைல் மாற்ற முடியாது. இனிமேல் நீங்கள் அந்த டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுற ஆப்ஷன் வரும். இல்லை சைடில் உள்ள மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதோடைய ஃபாண்ட்டுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த ஃபாண்ட்டுடைய ஸ்டைலை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாற்றலாம். இந்த கலர்ஸில் கை வச்சு நீங்கள் லெஃப்ட் சைடாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த ஃபாண்ட்டுடைய ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இல்லை எந்த ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய நண்பர்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்கான ஒரு டிப்ஸாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸும் இதே ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பென்சில் அந்த ஐக்கானை பயன்படுத்தி ஏதாவது ஒரு டிசைனோ அல்லது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டோ அவங்க டைப் பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. ஸோ இப்படி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பென்சிலுடைய ஐக்கான் பார்த்திங்கன்னா ஒரே திக்னஸில் தான் இருக்கும். ஸோ இதில் திக்னஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா இதோட திக்னஸ் சேஞ்ச் பண்ணலாம். சைடில் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை டச் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே தெரியும் அதோடைய பென்சிலுடைய ஐக்கானை அதோடய சைஸை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் என்ன போட்லன்ஸில் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நம்ம ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய அதே டிப்ஸும் இதே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு வீடியோவோ இல்லைனா ஃபோட்டோ வச்சுட்டு நம்முடைய ஃபேஸை சில பேர் காட்ட மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக சில இமோஜிஸை அதுக்கு செட் பண்ணாங்க. ஸோ இந்த இமோஜிஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த எல்லோ கலரில் மட்டும்தான் இருக்கும். சைடில் இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன் வச்சு நீங்கள் இதோடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நான் நிறையா பார்த்துருக்கேன். நான் வேறு டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இதே சேம் அந்த எல்லோ கலர் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதை பயன்படுத்தி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த டிப் இருக்கும். ஸோ 5ஆவதாக பார்க்க போகிறது இதை டிப்ஸ்னு சொல்ல முடியாது. வாட்ஸ்அப் ஒரு புதிய அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய டிபி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த டிபி நம்ம என்ன பண்ணுவோம், அதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு அதை நம்மளுடைய கேலரியில் சேவ் பண்ணி வச்சுப்போம். அல்லது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இதில் வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பிக்சரை டச் பண்ணோன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களுடைய பழைய வாட்ஸ்அப் அப்டேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் காட்டாது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு பாதுகாப்பு கருதி இந்த ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் நம்மளால் இதை எடுக்க முடியுது. இப்போ பாருங்கள். இப்போ உங்களுக்கே தெரியும் இதோடைய டிபி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடிய இந்த ஆப்ஷனையும் நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏன் அப்படின்னா ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் டிபி மற்றவங்க பார்க்கணும் அப்படின்றக்காக தான் வைக்கிறது. ஸோ லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யாருக்கு வேணுமோ அந்த கான்டாக்டை அவங்க செலக்ட் பண்ணி பிரித்து வச்சுருவாங்க. இந்த அப்டேட் ஒரு தேவையில்லாத அப்டேட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அல்லது இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்த இப்போ இந்த 5 டிப்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் இதில் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றதே மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்ததை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர்
ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த 5 டிப்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கிரியேட்டர் வந்து உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்க வந்து ஒரு விஷயம் தான், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல என்ன காண்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எங்களுடைய வீடியோஸில் உள்ள குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு கமெண்ட் வந்து எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்முடைய சேனல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு மறக்காமல் நம்முடைய தமிழ் அப்பாசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் பயந்தக்கூடிய மற்ற வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.